பாருங்க. If A ratio B equal to 3 ratio 7 and B ratio C equal to 7 ratio 6, then find the ratio between C and A ன்னு கேக்குறாங்க. C and A னா ஃபர்ஸ்ட் C எழுதணும், அப்புறம் A கண்டுபிடிக்கணும். சரிங்களா? A B C மூணுத்தையும் அப்படியே எழுதிருங்க. AB வந்து 3 7 3 எழுதிங்க, 7 எழுதிங்க. அடுத்தது BC 7 6 இருக்குது. BC 7 6 அப்படியே எழுதிங்க. சரிங்களா? இங்க 7 இருக்கா? அப்ப இங்கேயும் 7 தான் எழுதணும். இங்க 7 இருக்குங்களா? இந்த பக்கமும் என்ன பண்ணணும்? 7. இங்க என்ன இருக்குது? அதான் இங்க எழுதணும். தெரிஞ்சதுதான். அப்படியே மல்டி பண்ணுங்க. 7 to 3 21, 7 to 7 49, அப்புறம் 7 to 6 42. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணுமான்னு பாருங்க. 7 ஆல் டிவைட் பண்ணலாம். 7 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3 7s are 21, 7 7s are 49, 6 7s are 42. ஓகேங்களா? 3 ரேஷியோ 7 ரேஷியோ 6 இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க? சி அண்ட் ஏ தான் கேட்குறாங்க. அப்போ சி ரேஷியோ ஏ தான் எழுதணும். சரிங்களா? ஏ வந்து 3, பி 7, சி வந்து 6. சி ரேஷியோ 7னா ஃபர்ஸ்ட் சி எழுதணும். சி வந்து என்னது? 6. 6 எழுதிங்க. ரேஷியோ ஏ வந்து என்னது? 3. ஓகேங்களா? 6 ரேஷியோ 3 எழுதுங்க. சரிங்களா? அப்போ 6 ரேஷியோ 3 இதுதான் ஆன்சரு. இதுக்கு இன்னும் சிம்ப்ளை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 2 3 are 6, 1 3 is 3. சரியா? 2 ratio 1 இதுதான் ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க. 2 ratio 1 டி ஆன்சர்.